வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். காரில் அமர்ந்து காரை கிளப்பிக் கொண்டே அருணின் ஃபோன் காலை அட்டன் செய்து பேசினான் ஹர்ஷா. ஹலோ பாஸ், எங்கே இருக்கீங்க? பவித்ராவை பார்லரில் விட்டுட்டு 2:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்லிட்டு போனீங்க. பவித்ராவுக்கு மேக்கப் முடிஞ்சிடுச்சா? இங்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் அருண் விழா ஏற்பாடுகளை கவனித்து கொண்டே பேசினான். பவித்ரா ஆஃபீஸ் முடிஞ்சது என்று ஹர்ஷா சொல்லவும், என்னது மேக்கப் முடிஞ்சிடுச்சா? அவ்வளோ சீக்கிரமாவா? அப்போ நீங்கள் வரும்போது பவித்ராவையும் கூடவே கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா என கேட்டான் அருண். எங்கே கூட்டிகிட்டு வர்றது, இப்போதான்டா பார்லருக்கே போயிட்டுருக்கோம். காரை செழித்து கொண்டே ஹர்ஷவர்தன் கூற, இப்போ தான் போகிறீங்களா? என்னடா மாற்றி மாற்றி பேசுகிற? நீ மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் 2 மணி நேரம் ஆச்சேடா. இவ்வளவு நேரமா வீட்டில் என்னடா பண்ணிட்டு இருந்த? நீங்கள் இப்போ கிளம்பி பார்லருக்கு போய் எப்போ மேக்கப் முடிச்சு எப்போ திரும்பி வந்து அழுத்து கொண்டான் அருண். இவ்வளவு நேரம் பாஸ் என்று மரியாதையாக பேசி கொண்டிருந்தவன் டென்ஷனில் நண்பனாக பேச ஆரம்பித்து விட்டான். அது என்னோட தப்பு இல்லடா, பவித்ரா தான் லேட் பண்ணிட்டா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் டைமுக்கு ரெடி ஆக மாட்டாங்க, உனக்கு தெரியும்ல. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, பார்லரில் விட்டுட்டு சீக்கிரமாக ரெடி பண்ண சொல்லிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பவித்ராவை பார்த்து ஹர்ஷவர்தன் கண்ணடிக்க, உங்களை என்று அவன் கையில் கிள்ளினாள் பவித்ரா. அவனுக்கு அவளைக்கப் போகிறது எறும்பு கடித்ததை போலதான் இருந்தது. மறுபுறம் இதழ் குவித்து ஊதி கொண்ட அருணோ, சரி சரி, பவித்ராவை பார்லரில் ட்ராப் பண்ணிட்டு நீ முதல்ல சீக்கிரமா வா, மேக்கப் முடிஞ்சதும் பவித்ராவை பிக்கப் பண்ணிக்கலாம் என்று சொல்ல, ஓகே ஓகே கூல் அருணிடம் பேசி முடித்து ஃபோனை வைத்தான் ஹர்ஷா. அடுத்த 2 நிமிடத்தில் பியூட்டி பார்லரை அடைந்திருந்தார்கள். ஏற்கனவே புக் செய்திருந்த ஆர்டர் என்பதால் பார்லரிலிருந்து பவித்ராவிற்கும் ஃபோன் கால் வந்து கொண்டேதான் இருந்தது. அவர்கள் பார்லரை அடைய பவித்ராவிற்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஒப்பனை பெண் வெளியிலேயே காத்திருந்தாள். மேடம் வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மேடம் நீங்க 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு வரீங்க? கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்றீங்க. டைம் பத்தாது மேடம். அவள் கடிந்து கொள்ள பவித்ரா ஹர்ஷவர்தனை பார்த்து முறைத்தாள். ஓகே, யூ கேரி ஆன், நான் கிளம்புறேன். பாய் ஸ்வீட்டி. மேடம் 4:50க்கெல்லாம் அவங்கள பிக்கப் பண்ண நான் வந்துடுவேன், சீக்கிரமா ரெடி பண்ணிடுங்க அந்த பெண்ணிடம் கூறிவிட்டு பவித்ராவிடம் தலை அசைத்து விடை பெற்றான். சீக்கிரம் வாங்க மேடம், நீங்க டைமுக்கு வரலைன்னா எங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகம். வேக ஏட்டுக்களுடன் அந்த பெண் உள்ளே நடக்க பவித்ராவும் அவள் பின்னாலேயே நடந்தாள். மேடம் இப்படி உட்காருங்க. அவள் இருக்கையை காட்ட அவள் காட்டிய இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள் பவித்ரா. அந்த பெண்ணோ ஒப்பனைக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருக்க பவித்ராவின் பார்வை அருகில் இருந்த இருக்கையில் பதிந்தது. அவளுக்கு அடுத்தடுத்த 2 இருக்கைகளில் மைதிலியும் சங்கவியும் அமர்ந்திருந்தனர். பவித்ரா அவர்களை அங்கு எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இருவரையும் பார்த்து கொஞ்சம் திணறித்தான் போனாள். மைதிலியின் கூறிய விழிகள் பவித்ராவை தொலைத்தெடுக்க சங்கவியின் பார்வையில் அனல் தெரித்தது. குளிரூட்டப்பட்ட ஏசி அறையிலும் குப்பென்று வியர்க்க ஆரம்பித்து விட்டது பவித்ராவிற்கு. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பானா. இவங்களுக்கு பியூட்டி பார்லர் ஒன்று தான் குறைச்சல். வேலைக்கு வந்த இடத்துல முதலாளியவே மயக்கிடுறாங்க. ஜாடையாக பேசினாள் மைதிலி. மனது வலித்தது. வேண்டுமென்றே பேசுபவர்களிடம் என்ன செய்ய முடியும்? ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டு அமைதியாக அமர்ந்து விட்டாள் பவித்ரா. மைதிலியும் சங்கவியும் ஃபேசியல், மசாஜ், பெடிக்யூர், மேனிக்யூர் என்று ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்க இதற்கிடையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் பார்வையும் பேச்சும் பவித்ராவையே குறிவைத்து வந்து கொண்டிருந்தது. கடவுளே, இத்தனை பியூட்டி பார்லர் இருக்கு. இந்த அகிலா போயும் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே தான் புக் பண்ணணுமா? மானசீகமாக தோழியை நொந்து கொண்டாள் பவித்ரா. இங்கு அமர்வதை காட்டிலும் வேறு அறைக்கு சென்று விட்டால் சற்றே பரவாயில்லை என்று தோன்றியது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கு, வேற ரூமுக்கு போயிடலாமா? ஒப்பனை பெண்ணிடம் கேட்டாள். சாரி மேடம், எல்லா ரூமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பிஸி டே, அதனால ரூம்ஸ் எல்லாமே புக் ஆயிடுச்சு. தன் வேலையை முனைப்புடன் செய்து கொண்டே பதில் கூறினாள் அந்த பெண். சங்கவியையும் மைதிலியையும் பார்த்த மாத்திரத்திலேயே சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்ற எண்ணம் தான் வந்தது பவித்ராவிற்கு. மேடம், பார்ட்டி மேக்கப் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்னு சொன்னீங்களே என கேட்டாள். ஆமாம் மேடம்,
சாதாரண பார்ட்டி மேக்கப்னா 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். உங்களோடது வெட்டிங் ரிசப்ஷன் மேக்கப், அதனால தான் மேக்கப் முடிய எப்படியும் 2 மணி நேரம் ஆயிடும் என்று அந்த பெண் சொல்லவும், வெட்டிங் பார்ட்டியா என்று முணங்கியபடியே சங்கவியும் மைதிலியும் பவித்ராவை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மனதில் பொறாமை சங்கவியின் முகத்தில் தெரிந்தது. பவித்ராவிற்கோ அருகில் இருப்பவர்களை பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை. இவர்கள் இங்கு இருப்பார்கள் என்று முன்னரே தெரிந்திருந்தால் அகிலாவையாவது துணைக்கு அழைத்து வந்திருக்கலாம். இல்லையென்றால் ஹர்ஷாவை இங்கேயே உடன் இருக்க சொல்லி இருக்கலாம். தனியாக வந்ததற்காக நொந்து கொண்டாள். அவர்கள் இருக்கும் பக்கம் தலையை திருப்பக்கூடாது என நினைத்தாலும் ஒப்பனை பெண் விடவில்லை. மேடம், ரைட்ல பாருங்க, தலைய லெஃப்ட்ல திருப்புங்க என்று கட்டளைகளை பிறப்பித்து கொண்டிருந்தாள். மைதிலியும் சங்கவியும் இப்போதைக்கு அங்கிருந்து கிளம்புவதாக தெரியவில்லை. முழு பார்லரையும் குத்தகைக்கு எடுத்ததைப் போல அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். பவித்ரா கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள். இன்று நேரம் கூட ஏனோ மெதுவாகத்தான் நகர்ந்து கொண்டிருந்தது. உங்க பார்லர்ல வெட்டிங் மேக்கப்புக்கு என்ன சார்ஜ் பண்றீங்க? மைதிலி அவளுக்கு மசாஜ் செய்யும் பெண்ணிடம் கேட்டாள். மேடம், வேறு வேறு பேக்கேஜ் இருக்கு. மினிமம் 30,000 ஆரம்பிக்குது. நீங்கள் எந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ப்ரைஸ் மாறும். யாருக்கு மேடம் மேரேஜ்? என்ன தேதி என்று அவள் கேட்கவும், என் மகனுக்கு தான் கல்யாணம். அவன் பேரு ஹர்ஷவர்தன், பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்லிவிட்டு அழுத்தமாக பவித்ராவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தொடர்ந்தாள் மைதிலி. இவ என் பையனை கட்டிக்க போகிற பொண்ணு, என் மருமக. இவளுக்கு தான் மேக்கப். சங்கவியை சுற்றி காட்டி வேண்டுமென்றே பவித்ராவை சீண்டினாள் மைதிலி. ஓ அப்படியா மேடம், ரொம்ப சந்தோஷம். மேடம் நேச்சுரலாகவே ரொம்ப அழகாக தான் இருக்காங்க. எப்போ மேரேஜ்? எங்ககிட்ட பிரைடல் மேக்கப்னா 3 மாதம் முன்னாடியே புக் பண்ணணும் என்றாள் அந்த பெண். அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியான பேக்கேஜாக வேணும். என் பையன் எப்போவுமே காஸ்ட்லி திங்ஸை தான் விரும்புவான். சாதாரண பொருள் எல்லாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே பிடிச்சாலும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். மீண்டும் குத்தலாக பேசினாள் மைதிலி. ஓகே மேடம், உங்கள் மகனுக்கு பிடிக்கிற மாதிரி காஸ்ட்லியான பிரைடல் மேக்கப்பையே உங்கள் மருமகளுக்கு பண்ணிடலாம். நான் பேக்கேஜ் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். நீங்களே பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு டேட் மட்டும் அனுப்பிடுங்க என்று அந்த பெண் சொல்லவும், இப்போ என் பையன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான், அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் சரின்னு சொன்னா உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும் என்று பவித்ராவை பார்த்து கொண்டே மைதிலி பேச, பவித்ராவின் மையிட்ட கண்களோ கலங்கி போனது. வரும்போது சந்தோஷமாக வந்தவளை இருவரும் சேர்ந்து கண்டதையும் பேசி நோகடித்து விட்டார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் தனியாக அவர்களை சமாளிக்க முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாள் பவித்ரா. நான் ரெஸ்ட் ரூம் போகணும் என்று சொல்லி எழுந்து கொண்டாள். சரி மேடம், போயிட்டு வாங்க ஒப்பனை பெண் சொல்லவும் போனை எடுத்துக்கொண்டு கழிவறைக்குள் சென்றாள். அங்கிருந்து அகிலாவிற்கு அழைத்தாள். அகிலா போனை எடுக்கவில்லை. உடனே ஹர்ஷவர்தனுக்கு அழைத்து விட்டாள் பவித்ரா. என்ன ஸ்வீட்டி, அதுக்குள்ள மேக்கப் முடிஞ்சிடுச்சா? அவன் ஆச்சரியமாக கேட்க, இல்லைங்க, மேக்கப் இன்னும் முடியல. நீங்க பிஸியா இருக்கீங்களா? கலக்கமாய் வந்தது பவித்ராவின் குரல். ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு, ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அவள் குரலை வைத்தே ஏதோ பிரச்சனை என்று கண்டுபிடித்து விட்டான் ஹர்ஷவர்தன். ஒன்றும் இல்லைங்க, இங்க தனியா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அகிலாவை அனுப்பி வைக்கிறீங்களா? தயக்கமாய் கேட்டாள். அகிலாவா? ஓகே, ஒரு நிமிஷம் ஒரு என்று அகிலாவின் கேபினை பார்த்தான். அவள் அங்கு இல்லை. அகிலா எங்கே என்று விசாரிக்க, அவள் விழா ஏற்பாடுகளை கவனிக்கும் பொருட்டு வெளியில் சென்றிருப்பதாக கூறினார்கள். அகிலா இங்க இல்ல ஸ்வீட்டி, வெளியே போயிருக்காங்க. நான் வேணும்னா கிளம்பி வரவா? அக்கறையாய் கேட்டான். நீங்களும் ரெடி ஆகணுமே, பிஸியா இருப்பீங்க. சோர்ந்து வந்தது பவித்ராவின் குரல். அருண் க்ரூமிங் ஆர்டிஸ்டா வர சொல்லியிருக்கான். அவங்க ஆன் த வேல இருக்காங்க. நான் ரெடியாக ஒரு 10 நிமிஷம் போதும். நோ ப்ராப்ளம், நானே கிளம்பி வரேன். 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீ ஓகே தானே என்று கேட்டுவிட்டு உடனே கிளம்பி விட்டான். எங்கட போற? அவசரமாய் கிளம்பியவனின் எதிரில் வந்து நின்றான் அருண். பவிய பிக்கப் பண்ண போறேன்டா என்றான். அதுக்குள்ளையா? 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னியடா. இன்னும் மேக்கப் முடிஞ்சிருக்காது, லேட் ஆகும். உனக்கு க்ரூமிங் ஆர்டிஸ்ட் இன்னும் 5 நிமிஷத்துல வந்திருப்பாங்க. நீ இங்கேயே இரு. பவித்ரா மேக்கப் முடிஞ்சதும் நானும் அகிலாவும் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரோம் என்று அருண் சொல்லவும், இல்லடா, நான் உடனே போகணும். அவங்க வந்தா வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன்.
அருணின் பதிலுக்கு காத்திராமல் கிளம்பிவிட்டான் ஹர்ஷா. அவன் ஒன்றை முடிவு செய்துவிட்டால் அதற்கு பிறகு யார் பேச்சையும் கேட்க மாட்டான் என்பது அருணுக்கு நன்றாகவே தெரியும். அதுவும் இவ்வளவு அவசரமாக கிளம்புகிறான் என்றால் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டவன், ஓகே சீக்கிரமா வா என்று சொல்லி அமைதியாக நகர்ந்து நின்று கொண்டான். பவித்ரா எப்போதும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை அட்ஜஸ்ட் செய்து கொள்பவள். ஹர்ஷவர்தன் வெளியில் சென்றிருக்கும் நாட்களில் டிரைவர் இல்லை என்றாலும் வீட்டிற்கு பஸ்ஸில் கிளம்பி விடுவாள். காலை நேரங்களில் அவன் வெளியில் எங்காவது செல்ல வேண்டி வந்தால் அவனை தொந்தரவு செய்யாத தனியே அலுவலகம் கிளம்பி வந்து விடுவாள். அப்படிப்பட்ட பெண் இன்று விட்டுவிட்டு வந்த சிறிது நேரத்திலேயே திரும்ப வர சொல்லி அழைக்கிறாள் என்றால் ஏதோ சரியில்லை என்பது ஹர்ஷவர்தனுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. சற்றும் தாமதிக்காமல் உடனே கிளம்பிவிட்டான். ஹர்ஷவர்தன் கிளம்பி வருகிறான் என்றதும் மனது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது பவித்ராவிற்கு. மீண்டும் வந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவர்கள் குத்தல் பார்வையும் பேச்சுக்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. ஹர்ஷவர்தனோ பவித்ராவின் குரலில் தெரிந்த கலக்கத்தை உணர்ந்து புயல் வேகத்தில் காரை செலுத்தி பார்லரை அடைந்து விட்டான். ரிசப்ஷனை அடைந்தவன், பவித்ராக்கு உள்ள மேக்கப் நடந்துட்டு இருக்கு, நான் உடனே அவங்கள பார்க்கணும் என்றான். சார், அவங்களுக்கு மேக்கப் நடந்துட்டு இருக்கு, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஜென்ஸ் உள்ள அலவுட் இல்லை என்று ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல என்று தலையை இடமும் வளமும் அசைத்தவன் உடனே பவித்ராவின் எண்ணிற்கு அழைத்து விட்டான். ஹர்ஷவர்தனின் அழைப்பை பார்த்ததுமே அவன் வந்து விட்டான் என்பது பவித்ராவிற்கு புரிந்துவிட அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள். ஸ்வீட்டி, நீ எங்க இருக்க, ரூம் நம்பர் சொல்லு என கேட்கவும் பவித்ரா அவள் இருக்கும் அறை எண்ணை கூறினாள். யார் அனுமதிக்கும் காத்திராமல் தன் பூட்ஸ் காலை அழுத்தமாய் பதித்து பவித்ரா இருக்கும் அறையை நோக்கி நடக்கலானான் ஹர்ஷவர்தன். அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல முனைய, சார் சார் என்ன பண்றீங்க, இது லேடிஸ் மேக்கப் ரூம், இங்க ஜென்ஸ் உள்ள போகக்கூடாது, ரிசப்ஷனிஸ்ட் கத்தி கொண்டே அவன் பின்னால் ஓடி வந்தாள். உங்க பார்லர் ஓனர் கிட்ட நான் பேசிக்கிறேன் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டான். அது பெண்களுக்கான பிரத்யேக தனி மேக்கப் அறை என்பதால் கதவிற்கு பக்கத்திலேயே அமைதியாக நின்று கொண்டான் ஹர்ஷவர்தன். உள்ளே மைதிலியும் சங்கவியும் இருப்பதை பார்த்ததும் ஹர்ஷவர்தனுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மைதிலி ஹர்ஷவர்தன் வந்ததை கவனிக்கவில்லை. என் பையனுக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அவனுக்கு என் மருமகளை ரொம்பவே பிடிக்கும், என் பையனுக்கு பொருத்தமான பொண்ணு இவ தான், எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ், 2 பேரையும் நிக்க வச்சு பார்த்தா ராஜா ராணி மாதிரி இருக்கும், கல்யாணத்துல எல்லாருமே அசந்து போற மாதிரி மேக்கப் இருக்கணும், புரிஞ்சுதா? மைதிலி ஓப்பனை பெண்ணிடம் பேசிக்கொண்டிருக்க சுவற்றில் சாய்ந்து நின்று கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி புருவம் உயர்த்தி தலை சாய்த்து அவள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். மைதிலி தொடர்ந்து பேசிக்கொண்டே போக அதற்கு மேல் அவனுக்கும் சகிக்க முடியவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ என்று சத்தமாக சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான். என் ஒய்ஃபுக்கு மேக்கப் முடிகிற வரைக்கும் நான் இங்கே அவ பக்கத்துல தான் இருப்பேன், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? பவித்ராவை பார்த்து புன்னகைத்து கொண்டே அவள் அருகில் வந்தான். ஹர்ஷா, கண்ணா, நீயா? நீ எப்படா வந்த? எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? மைதிலி பாசமாய் வார்த்தைகளை உதிர்க்க கண்களை சுருக்கி அழுத்தமாக அவளை ஒரு பார்வை பார்த்தவன், நான் வந்து பல வருஷங்கள் ஆச்சு, உங்க கண்ணுக்கு தான் நான் தெரியவே இல்லை. சரியான பதிலடி கொடுத்தான். முகம் சுருங்கிவிட அமைதியாகிவிட்டாள் மைதிலி. ஹலோ ஹர்ஷா, ஹவ் ஆர் யூ? அவன் முன்னே வந்து நின்று கையை நீட்டினாள் சங்கவி. யா, ஐ எம் ஃபைன். கை குவித்து வணக்கம் சொல்லி அவள் மூக்கை உடைத்தான் ஹர்ஷவர்தன். பவித்ராவை மனைவி என்கிறான், மைதிலியோ இவரை மகனே என்கிறார். இதுவரை உள்ளே நடந்ததை யோசித்து பார்த்த ஒப்பனை பெண்ணுக்கு ஏதோ புரிவது போல இருந்தது. சார், இது லேடிஸ் மேக்கப் பண்ணுற இடம், உங்களுக்கு இங்கே பர்மிஷன் கிடையாது, ரிசப்ஷனிஸ்ட் கூறியதையே ஒப்பனை பெண்ணும் சொல்ல, எனக்கு பார்லர் ஓனர் நம்பர் வேணும் சொல்லிவிட்டு இருக்கையை நகர்த்தி பவித்ராவின் பக்கமாய் போட்டுக்கொண்டு கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான் ஹர்ஷா. என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் ஒப்பனை பெண்ணோ அதிர்ந்து போய் பார்க்க, என்ன பார்க்குறீங்க, நீங்கள் நம்பரை கொடுத்துட்டு உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணலாம். கட்டளையாக வந்தது அவன் குரல். அந்த பெண்ணும் வேறு வழியின்றி பார்லர் உரிமையாளரின் எண்ணை கொடுத்தாள். வந்திருப்பது ஹர்ஷவர்தன் என்று தெரிந்ததும் பார்லர் உரிமையாளர் உடனே அனுமதி வழங்கிவிட்டார். அவர்கள் பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்களில் 3/4 அவன் கம்பெனி பொருட்களாயிற்றே.
அவருக்கோ ஆச்சரியம், ஹர்ஷவர்தன் அவர்கள் பார்லருக்கு வந்திருக்கிறானா என்று. அவனை சந்திக்க அரியதொரு வாய்ப்பு கிட்டியது என்று உரிமையாளர் ஹர்ஷவர்தனை சந்திக்க கிளம்பி வந்து கொண்டிருந்தார். பவித்ராவிற்கு இவர்கள்தான் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஹர்ஷவர்தனுக்கு புரிந்துவிட மைதிலியையும் சங்கவியையும் பார்வையாலேயே எரித்து கொண்டிருந்தான். திருடனுக்கு தேள் கொட்டிய கதைதான் அவர்களுக்கு. பவித்ரா தனியாக இருக்க முடியவில்லை என்று சொன்னதன் அர்த்தம் அவனுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அவன் அவர்களை மிரட்டலாய் பார்க்க அவர்கள் இருவருக்கும் வியர்த்து வழிந்தது. கூப்பிட்டவுடன் எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே கிளம்பி ஓடி வந்து விட்டான். பவித்ரா அவனை காதலாய் பார்க்க அழுத்தமாக விழிகளை மூடி திறந்து ரிலாக்ஸ் என்றான். பவித்ராவின் அருகில் அமர்ந்திருந்தவன் சும்மாவாய் இருப்பான்? இதை இப்படி செய், அதை மாற்று, இந்த கலர் சரியில்லை, ரொம்ப அதிகமாச்சு, மைல்டா போடுங்க என்று ஒப்பனை பெண்ணை படுத்தி எடுத்து விட்டான். பவித்ராவிற்கு இப்போதுதான் படபடப்பு குறைந்து இதயம் அமைதியாக துடிக்க ஆரம்பித்திருந்தது. பேசிக்கொண்டிருந்தவன் மூச்சுக்கு 300 முறை ஸ்வீட்டி ஸ்வீட்டி என்று அழைத்து கொண்டிருந்தான். மைதிலிக்கும் சங்கவிக்கும் வேப்பங்காயை வாயில் வைத்ததை போல கசந்தது. சார், இப்போ சாரி கட்டணும், நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணால் பரவாயில்ல என்று அந்த பெண் தயக்கத்துடன் கூறவும், ஏன் பொண்டாட்டிக்கு தானே சாரி கட்ட போறீங்க, நான் ஏன் வெளியே போகணும் என்று கேட்டானே பார்க்கலாம். சார், உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் கட்டிவிட போகிறது நான் தானே என்று ஒப்பனை பெண் தயக்கமாக சொல்ல, பாயிண்ட், எஸ் யூஆர் ரைட், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் என கேட்டுவிட்டு, ஸ்வீட்டி ஏதாவது வேணும்னா நான் வெளியில தான் இருப்பேன், ஒரு கால் பண்ணு, உடனே வந்துடுவேன் பவித்ராவிடம் சொல்லிவிட்டு மைதிலியையும் சங்கவியும் மிரட்டலாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு போனில் யாருடனோ உரையாடிக்கொண்டே அறைக்கு வெளியில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டான் ஹர்ஷவர்தன். ஹர்ஷவர்தன் வந்த பிறகு மைதிலியும் சங்கவியும் மூச்சு விடக்கூட வாயை திறக்கவில்லை. பெட்டி பாம்பாய் அடங்கிவிட்டனர். அடுத்த அரை மணி நேரத்தில் பவித்ராவிற்கு புடவை கொடுத்தி மொத்த அலங்காரமும் முடிந்திருந்தது. ஹர்ஷவர்தன் வெளியில் அமர்ந்திருந்தான். சார், மேக்கப் முடிஞ்சிருச்சு, வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமான்னு பார்த்து சொல்லுங்க. அந்த பெண் வந்து அழைக்க அலைபேசியை பாக்கெட்டில் வைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தவன் பேரழகியாய் நின்ற தன் மனையாளை பார்த்ததும் அப்படியே அசந்து போய் நின்று விட்டான். அந்த தேவதையே பூமிக்கு இறங்கி வந்ததை போல ஜொலித்தாள் பவித்ரா. மென்மையான மேக்கப், கன்னத்தில் இருந்த சிவப்பு வண்ணம் அவர்கள் பூசிய அரிதாரமா இல்லை அவள் வெட்கத்தின் சிவப்பா பிரித்தறிய முடியவில்லை. தங்க ஓவியமாய் காட்சி அளித்தவளை மெய்மறந்து பார்த்து நின்றான் ஹர்ஷவர்தன். சார், ஓகேயா, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்க. அவர்கள் கேட்டதும் நிகழ்விற்கு வந்தவன், இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப டார்க்காக இருக்கு, இதை ரிமூவ் பண்ணிட்டு லைட் ஷேட் மாற்றுங்க என்றான். அந்த பெண்ணும் சரி என்று அவன் சொன்னதையே செய்து முடித்தாள். சார், மேக்கப் எப்படி இருக்கு எதிர்பார்ப்போடு அந்த பெண் கேட்க பவித்ராவை சுற்றி சுற்றி வலம் வந்தவன், என் பொண்டாட்டி நேச்சுரலாகவே ரொம்ப அழகு, இந்த மேக்கப்னால தான் அவள் அழகு அதிகமாகணும்னு இல்லை என்று மைதிலி சங்கவியோடு சேர்ந்து ஒப்பனை பெண்ணின் காலையும் வாரிவிட்டான். எனிவே குட் ஜாப் என்று சொல்லி அந்த பெண்ணின் கையில் ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்க, தேங்க்யூ சார் என்று வாயெல்லாம் பல்லாக அந்த பெண் வெளியேறிவிட, போலாமா ஸ்வீட்டி என்று கேட்டுக்கொண்டே பவித்ராவின் வலக்கரத்தை எடுத்து காதலாய் முத்தமிட்டான். அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை சங்கவிக்கு. முகத்தை திருப்பிக் கொண்டவள் வெறுவெறுவென வெளியேறிவிட அவளை தொடர்ந்து மைதிலியும் கிளம்பிவிட்டாள். பவித்ராவும் ஹர்ஷவர்தனும் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அவனுக்காக காத்திருந்தான் அருண். ஹர்ஷவர்தனுக்கும் பவித்ராவிற்கும் இன்று அலுவலகத்தில் விழா என்பது அகிலா மூலம் குணாவிற்கு தெரிந்திருந்தது. குணா, இன்னைக்கு ஹர்ஷவர்தன் ஆஃபீஸில் ஹர்ஷவர்தன் பவித்ராவுக்கு வெட்டிங் பார்ட்டியாமே வினோதன் கேட்டான். ஆமாம் சார், அகிலா நேற்று தான் என்கிட்ட சொன்னான் என்றான் குணா. நாம் 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாமா? வினோதன் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனான் குணா.